ஐடிசி ஸ்டாக்கை இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எஃப்எம்ஜிசி செக்டார் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐடிசி அண்ட் ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ரெண்டு கம்பெனியுடைய ரிசல்ட்டையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஐடிசி ஸ்டாக் ரொம்ப நாளாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. சிகரெட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி ஐடிசிக்குள்ளே வேறு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போது இருக்கிற ப்ரைஸில் இருந்து ஐடிசியை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, எந்தெந்த காரணிகள்லாம் அதுக்கு வந்து ரீசனாக இருக்கும், இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனியுடைய ரிசல்ட்டும் இருக்கு, அதை சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் தீவிரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் சஜஷனும் அட்வைஸோ கொடுக்க போகிறது இல்லை. அதனால மென்ஷன் பண்ண போகிற இந்த ரெண்டு ஸ்டாக்லையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்களும் நல்லா ஓன் ஜட்ஜ்மெண்ட் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா டோன்ட் வரி, ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் டீம் அதை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஐடிசிக்கு வருவோம். ஐடிசி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்டாக். இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனியை வந்து சில கம்பெனி தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டாக். அப்படி இருந்தும் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளாவே வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்காத ஒரு ஸ்டாக்காகவே அப்படியே டெட் ஸ்டாக்காகவே இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கம்பெனி வந்து ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன காட்டியிருக்கு ரிசல்ட்டில்? ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் கிராஸ் ரெவன்யூ வந்து 29,410 கோடி இப்போ Q1ல. இது லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல 23,007 கோடியா இருந்துச்சு. அது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 29,523 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23,129 கோடியா லாஸ்ட் இயர்ல அது இருந்திருக்கு, லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ப்ரவுட் லைஃப் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒன்றுலேருந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 405.88 கோடி வந்திருக்கு. அதையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கம்பெனியுடைய இன்கம் வந்து 30,179 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம்பில் 23,812 கோடியாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன ஹைலைட்ஸ் ஐடி ரிசல்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எஃப்எம்சிஜி க்ரோத் பார்த்தீங்கன்னா 12% இயர் க்ரோத் ரெவன்யூவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஃப்எம்சிஜி. நான் எஃப்எம்சிஜிக்குள்ளே தான் சிகரெட் பிஸ்னஸ் வருது. இந்த சிகரெட் பிஸ்னஸில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்கமான டாக்ஸ் கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி மாதம் இம்போஸ் பண்ணதுனால அது வந்து பயங்கரமாக இந்த கம்பெனிக்கு ஒரு அடியை கொடுத்துருக்கு. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டோட்டலாக எஃப்எம்சிஜியுடைய கன்சாலிடேட்டட் ரெவன்யூங்கிறது 15% க்ரோ ஆயிருக்கு. செக்மெண்ட் ரிசல்ட்டோட இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 22% இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்எம்சிஜி அப்படின்னு வரும்போது இதுக்குள்ள நமக்கு டைரி ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்துருது. அதாவது சிகரெட்டை தாண்டி இது எல்லாமே வந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸ்ல அண்டர்லைங் ரெவன்யூங்கிறது 9% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேப்பர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய செக்மெண்ட் ரெவன்யூ வந்து 9% க்ரோ ஆயிருக்கு. நான் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் 38% க்ரோத் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஒரு 300 கோடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஐடிசியில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் Q1ல இந்த கம்பெனி வந்து 1307.07 கோடியை டாக்ஸாக பே பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் சிகரெட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். சிகரெட்டுக்கு மட்டும் இங்கே பே பண்ண டாக்ஸ். ஏன்னா இப்போ பிப்ரவரி மாதம் வந்து ஹெவியாக டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட். 28% ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஃபிளாட் 40% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டாங்க. அதனால எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து 1000 சிகரெட் ஸ்டிக்கு 2,100 ரூபாயில இருந்து 8,500 ரூபாய் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து அதனுடைய லெங்த்தை பொறுத்து மாறும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா சிகரெட் செக்மெண்ட்டுடைய ப்ராஃபிட் க்ரோத் அடி வாங்கியிருக்கு ஐடிசிக்கு. இதில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ரெவன்யூ வந்து 29,523 கோடி கன்சாலிடேட்டட் ஃபிகர்ல. சரியா, 27.6% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு. சரி, ஓகே. எக்ஸைஸ் டியூட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா 10,409 கோடி. எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னா 536.8% க்ரோ ஆயிருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, லாஸ்ட் இயர்ல இருந்து 536% அதிகமாக இவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இது கடந்த ஒரு 2-3 மாதத்தில் மட்டுமே. ஸோ அதனால நெட் ரெவன்யூ என்ன ஆயிருக்குன்னா 19,114 கோடி, 11.1% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 5,455 கோடி, 23% கிட்ட அடி வாங்கியிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4,394 கோடி, 16% கிட்ட குறைஞ்சி போயிருக்கு. ஏன் இந்த 10,035 கோடிங்கிறது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் இவங்க எக்ஸைஸ் டியூட்டியாக கவர்மெண்ட் கட்டின டாக்ஸ் அப்படிங்கிறது சிகரெட் செக்மெண்ட்டுக்கு மட்டுமே வெறும் 1,309.07 கோடி தான். 1,309.07 கோடி எங்கே இருக்குது? 10,035 கோடிங்கிறது எங்கே இருக்குது? ஓகேதா? இதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த சிகரெட் பிஸ்னஸை ஒதுக்கிட்டு அதர் செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ எஃப்எம்சிசியில் ஐடிசியை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து இந்த வருஷம் ஒரு 14.5 14 ரூபா 50 பைசா டிவிடெண்ட்
டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ₹6.50 இன்டர்ம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்டா ₹8 அப்படின்னு சொல்லி டோட்டலாக ₹14.50 டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு குதர்க்கமான கேள்வி வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஐடிசி கம்பெனிலேருந்து ஐடிசி ஹோட்டலை தனியாக பிரிச்சாங்க. எதுக்கு பிரிச்சாங்க? ஐடிசி ஹோட்டல் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, அது அதிகமான கேபிட்டல் எடுத்துக்குது, அதாவது ஓவரால் ஐடிசி கம்பெனிலேருந்து அதிகமான கேபிட்டல் எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிறதுனால அதிகமான பணம் அதில் போயிட்டு லாக் ஆகுது. ஸோ பெஸ்ட் ROCE ROI எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதனால ஐடிசி ஹோட்டலை தனியாக பிரிச்சாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை இப்போ அப்ளை பண்ண என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா ஐடிசி கம்பெனியில் அவங்களுடைய FMCG சிகரெட் பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா 45% கிட்ட ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஓவரால் இந்தியாவில் ஐடிசி சிகரெட்டுக்கான மார்க்கெட் ஷேருங்கிறது 75% கிட்ட இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி இதை தனியாக பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற FMCG செக்மெண்ட் நல்லா பண்ணுது. இப்போ பேப்பர் போர்ட்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து அக்ரி பிஸ்னஸ் டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ சிகரெட் பிஸ்னஸ் தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை ஒரு தனி என்டிட்டியாக ரன் பண்ணால் ஐடிசி ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் இந்த கேள்வியே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்களை படித்து பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு மேஜர் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் இன்ஜினாவே இந்த சிகரெட் பிஸ்னஸ் தான் இருக்குது. பட் ஐடிசி ஹோட்டலை டிமர்ஜர் பண்ணும்போது என்ன கதை நடந்துச்சுன்னா, டோட்டலாக ஐடிசி ஹோட்டல் வந்து என்டையர் ஐடிசி குரூப்பில் ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூங்கிறது வெறும் 5%, 3 to 5% அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் டோட்டலாக ஐடிசி கம்பெனியுடைய கேபிட்டல் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளோ பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ்க்காக அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20% கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமான பிஸ்னஸில் கேபிட்டல் இன்டென்சிவாக அதிகமாக ஐடிசி ஹோட்டல் இருக்குது. அண்ட் ஐடிசி ஹோட்டல்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்பேரிட்டிவ்லி லோவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதுலேருந்து அதை பிரித்தாங்க. பட் ஐடிசியுடைய சிகரெட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய மார்ஜின் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதாவது 58லேருந்து 62 அந்த ரேஞ்சுக்கு எபிட் மார்ஜின் இந்த ஐடிசி சிகரெட் பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஹையஸ்ட் மார்ஜின். இப்போ அதர் செக்மெண்ட் இருக்குல்ல, அக்ரியாக இருக்கட்டும், பேப்பர் போர்ட்ஸாக இருக்கட்டும், இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிகரெட்டுடைய மார்ஜின்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை. அதனால ஐடிசி கம்பெனிலேருந்து சிகரெட் பிஸ்னஸ் தனியாக பிரிக்கிறது வந்து கம்பெனிக்கு நல்லது கிடையாது. அதை வச்சு தான் அது ரன் ஆகணும், மற்ற பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிஸ்டம் இருக்குது. அதனால சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை நம்ம அடிப்படையாக வச்சு ஐடிசி கம்பெனி வந்து இந்த சிகரெட் பிஸ்னஸை தனியாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு நல்லதை பண்ணாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஐடிசி இருக்கிற பிரச்சனை என்ன, சிகரெட் பிஸ்னஸ் அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டியா இருக்குது. அதனால ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் குறையுது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி, இந்த கம்பெனி என்னவெல்லாம் பண்ணுனா இது சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை கம்மி பண்ணிவிட்டு லோவர் செக்மெண்ட்டில் மிட் லெவலில் இருக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மேபி இது காம்பன்சேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தெரியுது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஐடிசி அக்ரி டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஐடிசி அக்ரி டிவிஷன் மூலமாக ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் வந்து நிறைய புகையிலை பயிரிடப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஃபார்மர்ஸ் கூட இவங்க டைப் பண்ணியிருக்காங்களாம். அவங்க கிட்டேருந்து புகையிலையை பயிர் பண்ணி அதை கொண்டு வந்து இவங்க சிகரெட் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இதில் அவங்க மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பார்க்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகையிலை உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒன்று. ஏன்னா இதை நான் வந்து பர்சனலாக நேரில் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் புகையிலை பயிரிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை புகையிலை பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி ப்ராப்பராக காய வச்சு அந்த வியாபாரிகிட்ட அதை ஏற்றுமதி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அது. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சின்னதாக வந்து பனி பெஞ்சதுன்னா அந்த இலை வந்து கருகி போயிடும், அது வந்து குவாலிட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க, வேஸ்ட்டு தான் அது. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும், வயல்லே கிடப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பிஸ்னஸ் புகையில பயிரிடுறது. அப்போ இதை வந்து ஒரு சேஃபான ரூட்டில் லாங் ரன்னில் இந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து திங்க் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறாங்கிற பட்சத்தில் இந்த என்டையர் புகையிலை உற்பத்திக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது கம்மியாகும். அப்போ அதில் வந்து அந்த மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாகும் பொழுது அந்த மார்ஜின் வந்து இவங்களுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதனால எபிட்டா இன்க்ரீஸ் ஆகும். எபிட்டா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் ஐடிசி ஸ்டாக்கு. அப்படி கிரியேட் ஆகிறதுனால நிறைய பேர் வந்து மறுபடியும் போயிட்டு ஐடிசி வாங்கலாம்ப்பா அப்படின்ட்டு வாங்குவாங்க. அதனால என்ன ஆகும், ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது என்னன்னா, இந்த சிகரெட் செக்மெண்ட் இருக்கட்டும்பா, இது ஒரு பக்கம் நல்லாவே போகுது, போய்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு மற்ற பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்கு இல்லையா,
பேப்பர் போட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற எஃப்எம்ஜிஜி இருக்குது, ஆசீர்வாத் ஆட்டா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதையெல்லாம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ஐடிசி கம்பெனி திங்க் பண்ணி அதில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓவராலாக ஐடி ஸ்டாக் நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரோசன் ஃபுட்ஸு, டைரி, ப்ரீமியம் பர்சனல் கேரு, அதுக்கப்புறம் ஹோம் கேரு, பேபி கேர், இதுல எல்லாம் வந்து அவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து இந்த சிகரெட் அடிப்படையில் பார்க்கும்போது ஐடிசி இன்னொரு பிரச்சனைனா இல்லிசிட் சிகரெட் பிஸ்னஸ் இன் இந்தியா. அதாவது சர்வதேச அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லிசிட் சிகரெட் பிஸ்னஸில் 4வது ஒரு பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 23,000 26,000 கோடி அளவுக்கு இந்தியாவில் சட்டவிரோதமான சிகரெட் புழங்குது, விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அது ஐடிசிக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயமா மாறும். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருளுக்கு வந்து விலை உயருதோ அப்போ அதே பொருள் டூப்ளிகேட்டாக எங்கே கம்மியான பிரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் மக்கள் தேடி போவாங்க. அது யூஸ்வலாக நடக்கிற ஒன்று தான். அதனால் கவர்மெண்ட் வந்து டக்குன்னு 40% அப்படின்னு ஜிஎஸ்டி ஏற்றும்பொழுது அதுக்கு அல்டர்னேட்டிவாக நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது ஒரு பிரச்சனை. பட் இதுக்கு கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்க முடியுமே தவிர ஐடிசி எதுவும் பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், இவங்க இன்டகிரேட்டட் கன்சியூமர் மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் கம்மியாகி அதன் மூலமாக ஒரு மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சீசனில் அதிகமாக சேல் ஆகும், ஒரு சீசனில் அதிகமாக சேல் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எல்லா சீசன்லையும் விற்கிற மாதிரி பண்ணுறது, அதில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தும்போது அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை விட அதிகமாக மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி பேப்பர் போர்ட்ஸு ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்டுக்குள்ளே போகும்பொழுது இவங்களுடைய மார்ஜின் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களுக்கான பேக்கேஜிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை தாண்டி ப்ரீமியம் இதில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஐடிசி ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு என்னென்ன வகையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஐடிசி கம்பெனிலேருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே சரி, இப்போ சில ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி கம்பெனி பற்றி அவங்க டார்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்வயர் என்ன சொல்கிறாங்கன்னா, டார்கெட் ப்ரைஸை 330லேருந்து 300 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க. ஜேபி மார்கன் வந்து 325 ரூபான்னு ஏற்கனவே சொல்ற டார்கெட்டை அவங்க இப்போ 310 ரூபாயா குறைச்சிருக்காங்க. HSBC 310 ரூபாயிலிருந்து 320 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோல்ட்மேன் சாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 320லேருந்து 290 ரூபா குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அடுத்தது ஜெஃப்ரீஸுக்கு மட்டும் தாராள மனசு 350 ரூபான்னு வச்சுங்க, அதெல்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி ஐடிசிக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஐடிசி ஸ்டாக் 287 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. PE ரேஷியோ 18க்கு மேலே இருக்கு. 3,59,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. ROCE 38க்கு மேலேயும் ROE 29க்கு மேலேயும் இருக்கு. அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து 71,000 கோடி வச்சிருக்காங்க. டெட் 2,399 கோடி இப்போதைக்கு. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கு. 52 வர ஹையஸ்ட் பிரைஸ் 427, லோவஸ்ட் பிரைஸ் 275. அடுத்து நம்ம பார்க்குறது HUL, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 17,186 கோடி இவங்களுடைய ரெவன்யூவா இருக்கு, டர்ன் ஓவரா இருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15,660 கோடில இருந்து இப்போ 17 crore அப்படிங்கிறது 10% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடந்த 13 குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல க்ரோத்தை வந்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஹோம் கேர் 14% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. பியூட்டி அண்ட் வெல்னஸ் வந்து 12% க்ரோ ஆயிருக்கு. ஃபுட் செக்மெண்ட்ஸ் 7% க்ரோ ஆயிருக்கு. பர்சனல் கேர் 4% க்ரோ ஆயிருக்கு. இந்த பர்சனல் கேர் 4% க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாம் ஆயிலுடைய விலை வந்து ஜென்ரலா மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தா கூட, இன்ஃப்ளேட்டடா இருந்தா கூட இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது நல்ல விஷயமா தெரியுது. ஸோ கன்சாலிடேட்டட் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு அண்டர்லைங் சேல்ஸ்க்கு வந்து 10% இருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 23% கொடுத்துருக்காங்க. 40.5 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. எபிட்டா 3,947 கோடி 8% இருக்கு. 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்தது ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,731 கோடி 9% க்ரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் growth. HUL மார்க்கெட் கேப் வந்து 4,92,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் டே பி ரேஷியோ 44க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 45, ROCE 28, ROE 31, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.03, 1,478 கோடி தான் கடன் இருக்கு. 48,000 கோடிக்கு மேல ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 9,667 கோடி இருக்கு. 52 வர ஹையஸ்ட் பிரைஸ்
2660, லோவஸ்ட் ப்ரைஸ் 2016, இப்போ 2094 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. investing.com வேல்யூ இன்வெஸ்டிங் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டார்கெட் வந்து 2457லேருந்து 2615 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹையஸ்ட் எஸ்டிமேட் 2800 மேலெல்லாம் சொல்லியிருக்காங்க, 3200 கூட சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் சொல்கிறது என்னென்னா 2500 டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபுதாஸ் இல்லாதவர் வந்து 2700 டார்கெட் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெடுக்கு. ஓகேவா, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க 2 ஸ்டாக்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து உங்களுடைய மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.